வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நான் இது சம்பந்தமாக ஒரு முழு வீடியோ ஒன்றை போடுகிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். ஆனால் இது சாப்பாடு கோக், ஸோ குளர தேவையில்லை. அந்த நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தேன். இந்த முகப்புத்தகங்களில் இருந்தும் டிக்டாக்குகளில் இருந்தும் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சமூக ஊடகங்களில் இருந்தும் எனக்கு எதிராக முழு நேர வேலையாக வீட்டில் இருக்கிற வேலைகள் முழுத்தையுமே நிப்பாட்டிட்டு முழு நேர வேலையாக எனக்கு எதிராக பதிவுகளை போட்டு இவரை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நிப்பாட்ட வேண்டும், இவர் எங்களுடைய தமிழீழம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டார், இவருடைய பதிவுகள் இவருடைய வசனங்கள் வந்து எங்களுடைய இனத்தை கொச்சப்படுத்துகிறது என்று குளறுகிற ஆக்களுக்கு நான் ஒரு சில விடயத்தை சொல்லணும். நான் அந்த பதிவுகளை இட்டது பொதுமக்களுக்காக இல்லை, ஐரோப்பாவில் இருக்கின்ற அல்லது வந்து இலங்கையில் இருக்கிற பொதுமக்களுக்கான பதிவு அல்ல. அந்த பதிவு இந்த ஊடகங்களில் அல்லது வந்து இந்த ஃபேஸ்புக் போன்ற மீடியாக்களில் இருந்து குளறுகின்றார்களுக்கு மட்டுமான பதிவு. ஸோ அதை மற்றவர்கள் எடுத்து கஷ்டப்பட வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை. பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் யாருக்காவது ஒரு போஸ்டை போடுவேனாக இருந்தால் தொப்பி அளவானவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நான் அண்மைய தினங்களில் பார்த்தேன்னா எனக்கு எதிராக கருத்துக்கள் கூடிக்கொண்டு வருது. ஏனென்றால் ஐரோப்பாவிலையும் வந்து நின்று கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது இவனுக்குன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவனை ஒன்றும் செய்யலாமல் இருக்குது. இப்போ கனவே ட்ரை பண்ணோம் என்றால் நான் எங்கேயாவது தெருக்களில் நடந்து போகும் நேரங்களில் குளறி நாயே அது இதெல்லாம் குளறி வீடியோ எடுக்கலாம். அல்லது வந்து எங்கேயாவது மீட்டிங் நடக்கின்ற போது வந்து, ஆனால் அப்படி மீட்டிங் எல்லாம் நடக்கின்ற போது வந்து சந்திப்பதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. அதான் நான் சொன்னேன், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்ளுங்கள். அவர் தான் உங்களுடைய தந்தையாக இருக்கலாம் சில நேரங்களில். அது இந்த பதிவோட சொல்கிறது ஒரு 2 பேருக்கு மட்டும்தான். இது யார் என்று உங்களுடைய பேரோட சொல்லுகிறதா இருந்தால் இந்த வெண்ணி மைந்தன் போன்ற டிக்டாக்குகள், சுரேஷ் டிக்டாக்குகள், தமிழ் போக் டிக்டாக்குகளில் இருக்கிற குடிகாரருக்கும் வெறியாரருக்கும் காவாளிகளுக்கும் தான் இந்த நான் ரைட் நான் இங்கே தான் நிற்கிறேன், யூரோப்பாவில் தான் நிற்கிறேன், வா 7 மண்டா வந்து கையை வச்சு பாருன்னு சொல்கிறது. உன்னை வெட்டுவோம் கொத்துவோம் என்று சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள். அல்லது வந்து என்ன சொல்கிறது, உன்னை நீ ஐரோப்பாவுக்கு வாடா உன்னை கொலை செய்கிறோம்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறார்கள். இப்படியான ஆக்களுக்கு தான் இந்த பதில், பொதுமக்களுக்காக இந்த பதில் அல்ல. ஸோ இப்போ கூட சுவிட்சர்லாண்டில் சூரிச்சில் தான் நிற்கிறேன். ஸோ நீங்கள் விரும்பினால் வந்து என்னை குத்தலாம், என்னவன் செய்யலாம். அதுக்கு பயந்தவன் இல்லை என்பதற்காக தான் அந்த பதிவு. நான் நேற்றைய தினம் நான் ஒரு லைவில் போட்டிருந்தேன்னா நான் அண்ணாவோட ட்ராவல் பண்ணிக்கல போனார் சுவிட்சர்லாண்டுக்கு தான் சொன்னார்கள். நீ சுவிட்சர்லாண்டுக்கு வந்து சூரிச்சுக்கு வா, உன்னை வெட்டுவோம் என்று சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்திருந்தது. இலங்கை நம்பரில் இருந்தால் அவர் போட்டிருக்கிறார், நீ சுவிட்சர்லாண்டுக்கு வா உன்னை போட்டு காட்டுறமெண்டு. ஸோ அப்படியானவர்களுக்கு தான் அந்த பதிவை போட்டிருக்கோம். சுவிட்சர்லாண்டில் ராசா நிற்கிறோம் வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க உங்களோட ஏரியாவில் வந்து நிற்கிறோம் வாங்கன்னு சொல்லி. மற்றபடி சுவிட்சர்லாண்டில் இருக்கிற பொதுமக்களுக்கோ அல்லது இப்போ இன்றைக்கு கூட எத்தனையோ கோல் இது வரைக்கும் வந்துட்டு டாக்டர் எங்கே நிற்கிறீங்க வந்து பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு மீட்டிங்கு போகிறேன், முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணுறேன். நான் நம்பிக்கையான ஆக்கள் யாராவது இருந்தால் நான் மீட் பண்ணுறேன். சில பேர் வந்து கோலில் ஆன்சர் பண்ணலாம் போயிட்டு போய்க்க வேணால் நான் மீட் பண்ணுவேன். 4-5 நாள் நிற்பேன் சுவிட்சர்லாண்டில், திருப்பியும் வருவேன். அடுத்த முறை வந்து மீட் பண்ணுவேன். இண்டிவிஜுவலாக எல்லோரும் கேட்குறீங்க, வீட்டை வாங்க சாப்பாடு தர ஆசையாக இருக்குது, ஃபேமிலி பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. இப்போ எனக்கு ப்ரொஃபஷனலாக இப்படி வீடியோவும் கதைக்கலும் அல்லது வந்து ஃபுல் டோஸ் போல்டு போட்டு கதைக்கவும் மேலும். ஸோ இந்த ஊடகங்கள் தொடர்பாக இந்த ஊடகங்களை எப்படி கையாள வேணும், ஒரு பொதுவெளிக்கு வந்த பிறகு இந்த ஊடகங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக பாவிக்கப்படும். இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் நாங்கள் நிற்கிறோம், சமூக ஊடகங்களுடைய ஊடகத்தின் யுகத்தில் நிற்கிறோம். அதில் சில நேரங்களில் நோபோல், சில நேரங்களில் ஃபுல் டோஸ், சில நேரங்களில் ஜோக்கர் போட்டு தான் ஆக வேண்டும். இது சம்மந்தமான தெளிவான வீடியோவை நான் போடுகிறேன். நாவே அந்த பதிவுகளை ஷேர் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு 1 வீதம் 2 வீதம் 3 வீதமான இளைஞர்கள் குடு பாவனைக்கு போயிருக்கிறார்கள்ன்றது ஒரு சட்டத்தரணி ஒருவர் குளறி இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இளம்படிகளும் எனக்கு எதிராக வாக்கு போடாமல் இருக்கட்டும் என்று
அப்படி அற்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசியலுக்கு ஆசைப்பட்டு வந்தவனும் இல்லை, இவரை பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, இவர் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி இல்லை. உங்களுக்கு பார் வேண்டி உங்களுடைய கிளிநொச்சி ஃபுல்லாக கட்டுறவன் தான் மக்கள் பிரதிநிதி என்றால் அவர்களுடைய ஓட்டை போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு ஓட் போட சொல்லி உங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு ஒரு ஒரு தூர நோக்கு சிந்தனைகள் இல்லாமல் பார்களை வேண்டி சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டு தட்டருவில் ஃபுட் சிட்டிகளையும் கட்டிக்கொண்டு அந்த காசில் இருக்கிறார்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். அவை ஜென்டில்மேன் மாதிரி கதப்பினம். என்னென்னா அவை கதைக்க வேணும். அவைகிட்ட உள்ளுக்குள்ளே பண்ண விடயங்கள் இருக்கிறது வெளியால் வர்றதுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு திறந்த புத்தகம். ஸோ நன்றாக இருக்கிறேன். முரளிதரன் சபாரட்னம் நன்றாக இருக்கிறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திறந்த புத்தகம். இந்த பொலிட்டிக்ஸில் எல்லாம் நிற்கணும், பொலிட்டிக்ஸில் வந்து எனக்கு ஓட் போடணும் இல்லை. என்னுடைய மனசில் இருக்கிறத புரிஞ்சு கொண்டு சமூகம் ஓட் போட்டால் மக்களுக்கு ஆசை ஏற்படுவேன். இல்லாட்டி நான் என்னுடைய வைத்தியத்துறைக்கு போவேன். நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்தவன் அல்ல, அல்லது வந்து தமிழீழம் பெற்று தருகிறேன் என்று அரசியலுக்கு வந்தவனும் அல்ல. அது எங்களுடைய உயிர் மூச்சு. அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும், எங்களுக்கு தமிழீழம் கிடைக்குமா இல்லையான்றது. ஆகவே இந்த குளர்றாக இருக்குது, அந்த டிக்டாக்ல போடுறாக்களுக்கு ஒரு வீடியோ. நான் இது பொதுமக்களை நோக்கி சொன்ன வீடியோ இல்லை. உங்களை மாதிரியான களிசடைகள் பக்கத்து வீட்டு அப்பாவை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அந்த பதிவை நான் போட்டிருந்தேன். நாவே சில பேர் சொல்லினோம் அப்படியான பதிவுகளை போடாத, இந்த கல்லறிகிறவர்களுக்கு திருப்பி எறியாது என்று கனவேர் முக்கினம் குளறினம் இருக்கவே இல்லாமல் இருக்கவரால் போஸ்ட்டுகள் எழுதினம், அது எழுதின ஃபேஸ்புக்குகளில் நல்ல சுகமாக இருக்கிறேன். சுபி தர்மராஜா போஸ்ட்டுகளை கத்தி குளறி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ண அந்த அல்டிமேட் எண்டை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். எனக்கு இந்த அரசியலை நிற்கோன் பண்ணுறதுக்காண்டியோ, அல்லது நீங்கள் வந்து சந்தோஷமாக என்ன வச்சுருக்கோன் பண்ணுறதுக்காண்டியோ, அல்லது வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே செய்யணும் பண்ணுறதுக்காகவோ இந்த அரசியலை நான் இல்லை. என்னுடைய இனத்துக்கும் என்னுடைய எதிர்கால சந்ததிக்கும் என்னது சரியாக செய்யணும் பண்ணுறது சரியாக தெரிஞ்சவன் நான். ஆனால் ஒளிச்சொலிச்சு வாழ்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. உதாரணத்துக்கு இப்போ குடிக்கிறது வந்து கோக் ஜீரோ, எனக்கு டயபெட்டிக் இருக்கிறதால ஜீரோ சுகர். இதில் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், கோக் ஜீரோ. ஸோ இந்த கோக்கில் வந்து சுகர் இல்லை. ஸோ ஒளிச்சொலிச்சு வாழலாம். ஓகே, சுவிஸில் சண்டைத்தனம் செய்யலை, எனக்கு தெரியும். சுவிஸில் இல்லை, யூரோப்பாவில் இல்லை இலங்கையிலையும் சண்டைத்தனம் செய்யலாது. ஒரு சில பேர் வந்து வேறு வேலை இல்லை. இங்கே வந்து அரசாங்கம் உங்களுக்கு வருத்தம்னு சொல்லி நீங்கள் போய் பதிஞ்சால் அரசாங்கம் காசு கொடுக்கும். ஸோ அந்த காசை வேண்டிக் கொண்டு யூடியூப்பில் இருந்து கொண்டும் அதுலேயும் இருந்து கிளறி கொண்டு இருப்பீங்க. என்னுடைய எத்தனையோ பேர் எனக்கு எடுத்து சொல்லிடணும், அவங்கள கணக்கெடுக்காது. நான் கணக்கெடுக்கல. பட் இது சோஷியல் மீடியா யுகம். ஆகவே இது சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோட்டை நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சுவிஸில் 4 நாளைக்கு நிற்பேன். அதுக்கு பிறகு திருப்பியும் 23ஆம் தேதி வரைக்கும் யூரோப்பில் தான் நிற்பேன். 23 நோவே போகிறேன். சந்திக்க விரும்புகிறார்கள். தயவு செய்து தனியாக வந்து சந்திக்கலாமா, வீட்டை வாரிங்களான்னு கேட்காதீங்க. என்னோட அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட வீட்டை போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட வீட்டை நான் போயில்லைன்னு சொன்னால் அது பெரிய குறையாக இருக்கும். அதாவது வந்து சில நேரத்தில் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பினும், அந்த நேரங்களில் எனக்காக ஒர்க் பண்ணியிருப்பினும், எனக்காக எத்தனையோ பேரோட அடிபட்டு இருப்பினும். பேஷன்ஸாக பயந்து போனேன். ஜெகன் ராசலிங்கம் பேஷன்ஸ், PATIENCE. ஓகே, பேஷன்ஸ் நாட் அ பேஷண்ட். ஓகே, எனவே அதாவது எனக்கு கணவர் உதவி செய்திருக்கணும். இப்போ அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு ஆள்கிட்ட வீட்டை போயிட்டு ஒரு ஆள்கிட்ட வீட்டை போயில்லைன்னு சொன்னால் அது சரியான பிரச்சனையாக இருக்கும். நான் என்னதான் பிளவிட்டாலுமே நான் ஆதரிக்கணும் இல்லை, பிள்ளையான விடயங்களை சுட்டி காட்டணும். ஆனால் நான் அந்த பதிவுகளை போட்டது வந்து இந்த குடிவெறி காவாளிகளுக்கு தான் அந்த பதிவு. பொதுமக்களுக்கு அப்படி ஒரு பதிவை போடுறதுக்கு நான் முட்டாள் இல்லை. ஸோ இவர் அதை திறப்புறார்கள். இப்போ யார் உமாகரன் ராசையா போன்றவர்களுக்கு வந்து இப்போ இவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதியாக இருப்பார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உமாகரன் ராசையா போன்ற அரசியல்வாதிகள் தவறி நீங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் வெரி ஜென்டில்மேனாக கதைப்பார்கள். உங்களுக்கு தெரியும், சுத்துமாத்தொண்டு ஒன்று இருந்தது. சுத்துமாத்து பயங்கர ஜென்டில்மேன் மாதிரி கதைக்கும். அது வடிவ விளைய கொள்ளுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கேம் அடிப்பார்கள். என்ன பார்த்தீங்கன்னா, நான் உள்ளுக்குள்ளே கேம் அடிக்கிறவன் இல்லை, சரி சண்டையாக தம்பி பிரச்சனை இல்லைன்னு கேட்குறவன். ஆனால் அதுக்காக சண்டை பிடிக்கணும் அடிபடணும்னு ஆசைப்பட்டவன் இல்லை. கை வச்சா திருப்பி வைக்கவும் தெரியும். அதில் அது கோலை இல்லை. ஆனால் அதுக்காக அடிபடுவதுக்கு நான் இங்கே வரையில. அன்றைக்கு எதேச்சியாக சூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரங்கேக்கில் தம்பி ஒரு ஆள் வந்து கழிச்ச அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே யாரும் யாரோடையும் கொழுவுறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் இல்லை. அதை வடிவ விளங்கி கொள்ளுங்க. இங்கே 1-2 பேர் தான். இந்த என்டையர் யூரோப்லேயே ஒரு 8 லட்சம் சனம் இருந்தால் அதில் ஒரு 5 பேர் தான் உள்ளடக்கி கொண்டிருக்கேன். ஸோ அவை கணக்கெடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் அவை ஏன் கணக்கை எடுக்க வேணும் என்பதற்காக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா.
சூரிச்சில் மக்கள் சந்திப்பு இன்னும் அரேஞ்ச் பண்ணல. தேங்க்யூ. கனடாவுக்கு பாபா அப்போ கொண்டு குளர்றாங்களாம். இப்போ போனால் அவங்க வெளியால் வர மாட்டாங்க.